ஹாய்ங்க. சண்டே ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு பார்க்கலாங்க. தண்ணி குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிளகு ரெடி பண்ணணும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ரோஜா இதழ், கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, கருகிறாமல். நாங்கள் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருந்தோம். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தண்ணி குழம்புங்காட்டி குழம்பு நிறையா வரணும், அதுக்கோசரம் சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி 100-150 கிராம் வரைக்கும் இஞ்சி பூண்டு எடுத்துருப்பேன். வெங்காயம் நல்லா வெந்து வரக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ உளுந்து தனியாக வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எதனாலன்னா தண்ணி குழம்பு கொஞ்சம் வளவளப்பு தன்மைக்காக உளுந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கணும். நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். கசகசாவை ஆட் பண்ணிக்கலாங்க, இஞ்சி கறிக்காமல் இருக்கும் நான்வெஜ்னால். ஸோ ஹஸ்பண்ட் முட்டை கேட்டாங்க, அதுக்கு முட்டையை வேக வச்சாச்சு. சைடில் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேங்க, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரணும், தேங்காயும் கலர் மாதிரி வரணுங்க. இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இட்லி சட்டி தாங்க எடுத்துருக்குறேன், இதில் தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, 2 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க, ஸோ எங்களுக்கு தக்காளி ஆட் பண்ண பிடிக்கும், அதனால் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வணங்கி வரணுங்க. இதுக்கப்புறம் கறியை நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா சுருண்டு வெந்து வரணும் கறி. ஸோ மட்டனில் இருக்கிற அந்த கொழுப்பு எண்ணெயோடு சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் அரைச்சது, நம்ம வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தாங்க. இதை ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. மட்டன் அந்த சூப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணுங்க. இது நல்லா கொதித்து வெந்து நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வச்சுட்டேன். மிளகு சைடில் ஆறிடுச்சு, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. குழம்பு நல்லா கொதிக்கிறப்பவே வீடெல்லாம் கமகமன்ட்டு மட்டன் வாசனை தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிளகு அரைச்சி எடுத்தாச்சு. மிளகு நல்லா வளவலன்னு இருக்கணுங்க. கொரகொரப்பு தண்ணி இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. ஸோ தண்ணி குழம்புக்கு அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. குழம்பு பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றியாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த தண்ணி குழம்பு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதித்து வற்றி வரணுங்க. ஸோ இது கூட நான் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி மட்டன் குழம்பு மூடி வச்சிடலாம். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரணும். மட்டனும் வெந்துருங்க நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கிறதுனால. ஸோ மட்டன் தண்ணி குழம்புக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா குழம்புலேருந்து கறி எடுத்து வறுத்து சாப்பிட்றதாங்க. ஸோ கறி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அப்புறம் குழம்புல இருக்கிற கறி எடுத்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கணுங்க அரைக்கிறப்போ, நான் மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, தண்ணி குழம்பு ஒரு கரண்டி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மட்டனோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். ஒரு 10 நிமிஷம் கிட்டே நான் சிம்மில் வச்சு நல்லா பிரட்டி வேக வச்சு எடுத்துருப்பேங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதே எங்கள் சண்டே ஸ்பெஷல் லன்ச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம்.